2024 ஆக சிறந்த தற்கூரி விருது யாருக்கு தரலாம்னா விஜய்க்கு தரலாம்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து எவ்வளவு பெரிய தற்கூரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, தன்னுடைய உச்சபட்ச கரியரே விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன். நான் கேட்கிற புடுங்கிறதுக்கடா வந்த நீ அப்படின்னு கேட்பணும். நீ யாருக்காக வந்தங்கிற? மக்களுக்காக வந்த. மக்கள் கூட நிக்கிறதுக்கே உனக்கு யோக்கியதை துப்பு இல்லையாடா? நீ வந்து என்ன பண்ண போறீங்க? நீ வந்து பண்றது தப்பு, நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தனை குறிப்பிட்டு சொல்றதுக்கே தகுதி திராணி இல்லாத விஜய் ஸோ இதெல்லாம் கூடாது. மக்கள் மத்தியில ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் மக்களை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டில் ஒரு அப்படியே நின்றுட்டு அப்படியே இப்படி கொடுக்குற மாதிரி அவர் வந்து கேமராமேனை பார்த்து வந்து ஹை காமிச்சார். இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடாடி, இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விஜய் வந்து வீட்டில இருந்து அரசியல் பண்ண ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். மழை வெள்ளம் கிட்டத்தட்ட வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டங்கள்லாம் பெரிய லெவலில் டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து சாத்தனூர் டேமை வந்து சொல்லாமல் கொள்ளாமல் திறந்து விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது, பெரிய பாதிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரும் சொல்கிறார். ராமதாஸ், அன்புமணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி சொல்கிறாங்க. அந்த வெள்ளம் வருவதற்கு மழை காரணமா அல்லது டேமை வந்து சொல்லாமல் கொள்ளாமல் திறந்து விட்டது காரணமா? ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காரணம் வந்து மழைங்க. மழைங்கிறது வந்து இயற்கை, அதை யாராலையும் வந்து கட்டுப்படுத்தவும் முடியாது. அதாவது இந்த மக்கள் பாதிக்கப்படணுங்கிறதுக்காக வந்துன்னா அது அந்த அந்த மழையை வந்து அதிகமாக வந்து பெய்ய வைக்கவும் முடியாது. இதான் எதார்த்தம். அடுத்தது இவங்க வந்து சொல்றது போல அந்த வந்து சாத்தனூர் டேம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி சொல்லாமல் அந்த வந்து டேமை திறந்திருந்தா தப்பு. அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, அப்படி வந்து நடந்திருந்தா தப்பு தான். ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து 1க்கு 4 முறை வந்துன்னா நாங்க சொன்னோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த டேமை திறந்தோம்னு அவங்க சொல்றாங்க. அதுக்குண்டான பேப்பர்ஸோட வந்து உட்காடுறாங்க. நாங்க எங்கும் பேச தயாருன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து டேமை வந்து நாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து முன்னறிவிப்போடு சொல்லிட்டு தான் நாங்க வந்து டேமை வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்ற பொழுது அதுல வந்து நாம வந்து அந்த அதிகாரிகள் மீது வந்து தப்பு சொல்றதுல நியாயம் கிடையாது. ஆனா அன்புமணி என்ன சொல்றாரு, அன்னைய மொத்தமா திறந்து விட்டுக்கலாம்ல, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடுறீங்கன்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, சொல்லாம டேமை வந்து திறந்து விட்டதுனாலதான் பிரச்சனைங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, ஏன் நீங்க திறந்து விட்டா மொத்தமா திறந்து விடல, ஏன் வந்து இன்ச்சா திறந்து விடுறீங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ஒன்று இந்த ஸ்டாண்ட்ல பேசு, இல்லைன்னா இந்த ஸ்டாண்ட்ல பேசு. அண்ணா ஆமாம் தானே. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கும் செகண்ட் பேசுறதுக்குமே இது என்னது ஏகப்பட்ட உடன்பாடுகள் இருக்குல்லண்ணே. இன்னொன்று, மழைங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு டேமை வந்து முழுசாக வந்து நான் திறந்து விட முடியாது. அதை வந்து இன்ச்சா தானே நான் வந்து திறந்து விட முடியும். அப்படி வந்து நான் பண்றது தானே டேம் மெக்கானிக். இல்ல சரிதான், அப்படி மொத்தமா திறந்து விட்டா ஏற்கனவே நமக்கு வந்து செப்பரம்பாக்கம் அணை அனுபவம் இருக்குது, சென்னையே மூழ்கிச்சு. அந்த மாதிரி மொத்தமா திறந்து விட்டு இருந்தாங்கன்னா வீடு எல்லாத்தையும் மொத்தமா போயிருக்கணும். பேசிக் புரிதல் கூட வந்து நான் அன்புமணிக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இல்ல அவ்வளவு பொறுப்பு இல்லாமல ஒரு தலைவர் இப்படி பேசுவாரு. ஆமா, ஏன்னா என்னைய கேட்டா பொறுப்புள்ள தலைவன் இந்த விஷயத்த இப்படி வந்து பாக்குறது பேசுறது தப்புன்னு நான் சொல்றேன். ஒரு வந்து பொறுப்புள்ள தலைவன் வந்து இந்த விஷயத்த இப்படி வந்து பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்ப வெறுமனே என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பெல்ட் வந்து வன்னியர்கள் பெல்ட். ஸோ இப்போ வந்து பாமக வந்து கட்சி நடத்துறதே வந்து இது அங்கங்க கொஞ்சம் வன்னியர்களை வச்சுதான் கட்சி நடத்துது. கொஞ்சம் வன்னியர்ன்றீங்க இல்ல, இவங்க இப்ப எல்லா வன்னியரும் பாமக கிடையாது. எல்லா வன்னியரும் பாமகவுக்கு வந்து ஓட்டு போட கிடையாது. எல்லா வன்னியரும் வந்து ராமதாஸ், அன்புமணி தூக்கி வச்சு கொண்டாடுறது கிடையாது. அந்த கட்சியில உள்ள பாதி பேர் கட்ட பஞ்சாயத்துக்கு தான் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னு எவனா சொன்னானா இந்த பாமகங்கிறது கட்ட பஞ்சாயத்து கட்சி தான் அப்படிங்கிறது நேரடியாக நிரூபிக்கிறது என் பொறுப்பு. நேரடியா பாதிக்கப்பட்டவரை நேரடியா கொண்டு வந்து உட்காரப்ப உண்மை. ஆக்சுவலா வந்து காதுகுட்டி குரு இருக்காருல்ல, அவர் கூட வந்து வைத்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்தாலும் எவ்வளவு பெரிய டுபுக்கு டுபாகூரு, அந்தாலும் எவ்வளவு பெரிய கட்ட பஞ்சாயத்து மாஃபியா. அந்த வைத்திங்கிறவருடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து பல 100 ஏக்கர் காடுகள் சொத்துக்கள் எப்படி வந்துச்சு, வன்னியர்கள் சொத்தையே அடிச்சு கொடுங்கனாலும் வைத்தி.
இது ஒரு பக்கத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் உண்மையானா அதாவது நான் வசிக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த வந்து வன்னியர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற மக்கள் விடுங்க, வன்னியர் மக்களுக்கே தெரியும். அப்படி வந்து வன்னியர்களையே ஏமாத்தி காசு போட்ட ஆட்கள் எல்லாம் வந்து பாமக வச்சிருக்காங்க. அந்தால வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு நீக்குனாங்க. அப்புறம் ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு திரும்ப வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கட்சி தான் 420 கட்சி தான் இந்த கட்சி, பாமக கட்சின்னு. ஸோ அன்புமணிக்கு இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல வருவேன். முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக அன்புமணி பேசுறாருன்னு சொல்றேன். அன்புமணி வந்து உண்மையாலுமே மக்கள் மீது வந்து அக்கறை இருந்திருந்தா ஃபீல்டுக்கு வந்திருக்கணும், களத்துல நின்றுக்கணும். அன்புமணி எப்படின்னா அவர் வந்து தன்னை ஒரு அம்பானி அதானி மாதிரி வந்து நினைக்கக்கூடியவர். ஆமா, இன்னும் சொல்ல போனா தன்னை ஒரு வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் கோஷ்டி இருக்காங்கல்ல, அந்த லெவல்ல தன்னை வந்து நினைக்கக்கூடியவர் தான் இந்த அன்புமணி. இது வந்து கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அன்புமணியை வந்து கட்சிக்காரனே சொல்லுவான், வந்தால் மனசுல பெரிய ராஜராஜ சோழன் நினைப்புப்பா, வீட்டோட வெளியே வர மாட்டேங்கிறான்ப்பா. அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அன்புமணியை சுத்தி. அப்படி இருக்கும். அன்புமணி வந்து ஒரு பெரிய மன்னாதி மன்னர் ராஜா, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ராஜாதி ராஜா, ராஜ கம்பீர, ராஜ மாத்தாண்ட, ராஜ குலோத்துங்க, அந்த செட்டப்ல வாழக்கூடியவர் வந்து அன்புமணி. அவருக்கு வந்து கட்சிக்காரங்க அன்புமணி ஒட்டிக்க மாட்டாரு. இதான் விஷயம், ஒட்டிக்க மாட்டாரு. அவர் ஒரு மாதிரி ஹைஃபையான பாலிடிக்ஸ் பண்றவருன்னு. அவர் இன்னும் சொல்ல போனா பெரிய பிசினஸ் மேனு. அதான் சிம்பிளா சொல்லிட்டேனே, காஞ்சி சங்கராச்சாரியாருங்கிற அந்த கோஷ்டி மனநிலையில வந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன் தான் அன்புமணி. சும்மா அவங்க அப்பா இருப்பாரு ராமதாஸ், அவரு அந்த காலத்துல வந்து அங்கங்க வந்து கிராமமா போய் தான் கூட்டத்தை சித்தானா இல்லைன்னு சொல்லல. யாரு? ராமதாஸ். அந்த கூட்டத்தை வச்சு இன்னைக்கு அந்த ஃபேமிலி வந்து எங்கேயோ போயிட்டாங்க, லிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அது நம்மளால தெரிஞ்ச விஷயம். ஆனா அன்புமணியே அவங்க அப்பா செஞ்சதுல 5% கூட வந்து செய்யல. உழைக்கிறது தயாரா இல்லைன்றீங்க, ஒட்டுறதுக்கே தயாரா இல்ல. நாமெல்லாம் வன்னியர்கள் அந்த அக்னி சட்டி எந்திரத்தை குத்திக்கலாம், அதுக்காக வந்து தான் வீட்டுல அந்த வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து இடம் கிடையாது. இதுதான் அன்புமணி பாலிடிக்ஸ். அன்புமணி இதை பத்தி பேசுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லுவாரு. சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. மக்கள் கோவத்துல இருக்கிறாங்க, பெரிய போராட்டம் செய்யறாங்க. அமைச்சர் பொன்முடி அங்க போகும்போது சேரெல்லாம் வந்து வீசி இது பண்ணியிருக்கிறாங்க, விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு போற இடத்துலலாம் எதிர்ப்பு இருக்குது, ஆளுங்கட்சி மேல எதிர்ப்பு, கோவத்துல இருக்கிறாங்க மக்கள், அப்படிலாம் சொல்றாங்களே. ஆனா இப்ப நம்ம திமுக வக்காலத்து வாங்கல, மாறாக அமைச்சர் பொன்முடிக்கு நம்ம வந்து இது வக்காலத்து வாங்கல. பொன்முடி இடத்துல யாரு அந்த இடத்துல இருந்திருந்தாலும் ஒரு அமைச்சர் வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து பார்வையிடுறதுக்காக போகும் பொழுது தங்களுடைய வந்து கட்சிக்காரங்களை வச்சு அந்த வேலை செய்யறது அது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு வந்து மாபெரும் அராஜகம். அது வந்து செஞ்சுட்டாருன்னா பாஜக அது எல்லாத்துக்குமே தெரியும். பொதுமக்கள் தானே சொல்றோம், பொதுமக்கள் பாஜக காரன்னு. மக்கள் கேட்கறாங்க, நாங்க வந்து இதுக்காக உட்காந்துருக்கோம், நாங்க இதை நோக்கி போராடுறோம், நாங்க எங்க கிட்ட பேசுறதுக்கு கலெக்டர் வரணும், இல்ல எம்எல்ஏ வரணும், இல்ல வந்து மந்திரி வரணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வந்து கேட்கிற கோரிக்கை எப்படி கலெக்டரோ மந்திரியோ எம்எல்ஏவோ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி இவங்க அடிப்பாங்க? இது ஒரு பேசிக்கான லாஜிக்னு. அது ஏதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, அதனை நோக்கி வந்து மக்கள் போராட்டம் செய்யறாங்க, அவங்க எல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வராங்க. அப்ப அவங்க மீது மக்களை எப்படி அடிப்பாங்க? அது தெரியல எனக்கு. அப்ப இத வந்து யார் அடிக்கிறா அப்படின்னா பாஜக. ஏன் பாஜக அடிக்குது? இந்த தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துடாதா? இதை வச்சு நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடக்கூடாதா? இப்ப உங்களுக்கு தெரியும், போன மழை, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வந்த மழையை வந்து யாருமே நம்ம என்ன நினைப்போம்? அதாவது மழை வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாம வந்துட்டு போயிடணும்னு தான் நினைப்போம். ஆனா அந்த வந்து பாஜக வக்காலத்து வாங்குற சுமன் ஸ்ரீராமன் வந்து பப்ளிக்கா பேசுறாரு இருந்தாலும் இந்த மழை கம்மியான மழை தான், நாங்க இன்னும் வந்து ரொம்ப அதிகமா ஒன்று எதிர்பார்த்தோம், அது வந்து போட்டு இது புரட்டி எடுத்தாதான் மக்களுக்கு இந்த அரசோட லட்சணம் தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், நீ கவர்மெண்ட் அட்டாக் பண்ணு, தப்பே கிடையாது. அதுக்குன்னு வந்து வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்ப ஒரு மழையே கொடூரமா வரணும், மக்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிற மனநிலை பாஜக மனநிலை. நான் சொல்றது புரியுதானே? அப்ப அந்த மனநிலையில உள்ளவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பிரச்சனை வந்துடாதா, ஏதாவது ஒரு விஷயத்த நாம வந்து அதாவது அப்படி வர பிரச்சனையை நாம வந்து கையில் எடுத்து எப்படியாவது பேசணுமே. ஏன்னா இங்க வந்து பிரச்சனையை பெருசாக்கி எதிர்ப்பு உருவாக்கணும். ஆமாண்ணே, அது நீ வந்து மற்ற விஷயத்துல பண்ணலாம். ஒரு வந்து இயற்கையா வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட அது நீ மக்களுக்கு எதிரா வந்து கொடூரமா வந்து நடக்கணும்னு நினைக்கிறான்ல, அந்த மனநிலையை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வந்து பாஜக காரன் தான் வந்து என்னன்னா வந்து மக்கள் மீது வந்து பெரிய அதிருப்தி. இது என்னன்னா இவனுங்க வந்து திமுகவை எதிர்த்து இவனுங்க பண்றதா நினைக்கிறானுங்க. அது வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து எதிர்த்து பண்றதா நான் நினைக்கிறேன். அவங்க வந்து திமுகவை எதிர்த்து பண்றது நமக்கு பிரச்சனை இல்லை. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா,
இந்த இடத்துல அரசு சிறப்பா வேலை செஞ்சிருந்தா கேள்வி வரப்போகுது இல்ல, யாரும் கேட்க போறது இல்லைல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்னு, நீங்க இப்ப இங்க வந்து உங்க ஆபீஸ் இருக்குல்ல, அரண்சை ஆபீஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்த மழை காலங்கள்லாம் சுத்தி தண்ணி வந்து எத்தனை நாள் நிக்கும்னு உங்களுக்கு தெரியும்? ஆமா, சாக்கடையா இருக்கும், 7-8 நாள் நிக்கும் சாக்கடையா. இன்னைக்கு இப்ப நிக்கிறது இல்ல. இல்ல அதையும் மீறிய நீங்க வந்து பாத்துருப்பீங்கன்னே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்க போய் காலை வச்சுக்கிட்டு அதை கூட இவங்க கோபி சுதாகர் வந்து போட்டு கணப்பனான்னு ஓட்டி இருப்பாங்க. மிஸ்டர் கோபி, அங்க காத்து எப்படி அடிக்கிறது, காத்து அடிக்கிறது. உடனே அடுத்து கேட்பா, சரி இது இது வேற எப்படி அடிக்கிறது, சுதாகர் வேற அடிக்கிறது. அப்படி வந்து அந்த வந்து யூடியூபர்ஸ் வந்து கலாய்க்கிற லட்சணத்துல இவனுங்க இங்க வந்து இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சரியா அமைக்கல, சரியா போடல. அதனால் வந்த விளைவுகள் வந்து நம்மளுடைய வந்து சென்னையில தண்ணி நின்னாலே அந்த தண்ணி வந்து வடிஞ்சு நமக்கு வந்து ஏதாவது இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்கு 4 நாளைக்கு மேல ஆயிடும். ஆனா இன்னைக்கு அணையை திறந்து விட்டப்போ 10 நாள் 15 நாள் ஆச்சு. ஆமா, அந்த அம்மாலாம் வந்து அவ்வளோக்கா வெளியே வரல. அப்பயுமே வெளியே ஒரு நாள் வந்துச்சு. எதுல வந்துச்சுன்னா டெம்போ டிராவலர்ல வந்துச்சு. ஏசியை போட்டுட்டு சுத்தியில வந்து பாதுகாப்பு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு போற போக்குல பார்த்துட்டு போனுச்சு. இப்படிலாம் இருந்த காலகட்டம். ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், எல்லாருமே வராங்க, ஃபீல்டுக்கு வராங்க. அன்னைக்கு 4-5 நாள் நின்ன தண்ணி இன்னைக்கு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் நிக்குது. மதியம் ரெடி ஆயிடுச்சு, சென்னை ரெடி ஆயிடுச்சு. அப்ப அதுக்காக திமுகவுக்கு நம்ம வந்து நம்ம திமுகவுக்கு வந்து வக்காலத்தவங்களை கம்பேரிசன் பண்றோம். அப்ப இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இதையும் வந்து முற்றிலும் வந்து சரி செய்யணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மொத்தமா மாத்தணும். ஒண்ணு இதெல்லாம் சொன்ன. இதுக்கு முன்னாடி இதே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இது பிரதீப் ஜானன்னு ஒருத்தர், அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, மீடியா பேச்செல்லாம் கேட்காதீங்க, அவங்க வந்து காட்டுற அளவுக்கு வந்து பயம் நமக்கு தேவையில்ல, மழை வரணும், மழை அவசியம், இந்த மழை வந்து அந்த அளவுக்கு இருக்கு, அதாவது அவங்க சொல்ற அளவுக்கு இந்த மழை இருக்காது, அப்படியே அந்த மழை வந்தாலும் இது மழை பெஞ்சா தண்ணினா தேங்க தான் செய்யும், நிக்க தான் செய்யும், அதுதாயா இயற்கை, நிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி போயிரும். இப்ப மழை வந்தா தண்ணி நிக்க தான் செய்யும், தேங்க தான் செய்யும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி பெய்யும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, அவரை யாருமே வந்து பெருசா வந்து கூப்புல சீன்றது இல்ல. என்னடா அந்த மனுஷன் உண்மையெல்லாம் சொல்லிடுறாப்புல, நம்மளால ஒரு பெரிய வந்து வீதியை ஊட்ட முடியல. அந்த இது வந்து அதாவது மக்களை ஒரு வந்து பதற்ற நிலைமையில வைப்பாங்களே, அந்த விஷயத்த நம்மளால வந்து பிளான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரை விட்டுட்டாங்க. இப்ப இதை ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது இந்த விஷயத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு வந்து மிகச்சிறந்த உதாரணமா சொல்ல வரேன் நான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீ நம்ம பாக்குறோம், எல்லா மினிஸ்டர்ஸும் வராங்க, ஃபீல்டுல நிக்கிறாங்க. இது வந்து நான் பார்த்த வரைக்கும். அப்ப இது போதுமானா இன்னமும் வேணும்னு நம்ம கேட்கலாம். இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட வந்து அந்த வந்து மழை தண்ணீர் நிக்காத அளவுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிமேல் வந்து காரணம் சொல்லாதீங்க, அதனை வந்து வேற எப்படிலாம் நம்மளால வந்து சரி செய்ய முடியுமோ பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்குன்னு மாறா அவங்க செய்யல, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றது வந்து வீண் பிரச்சாரம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதுல இப்ப நீங்க அண்ணாமலை வந்தது பிறகுதான் இப்படி ஒண்ணு நடக்குது. அண்ணாமலை வந்து திட்டமிட்டு அப்படி ஒரு சேரடிக்க வச்சுட்டாரு என்பது போல ஒரு கருத்து உருவாகுது இல்லையா? அண்ணாமலை வந்து சார்ஜ் எடுத்துட்டாரு பாரு, உடனே வைப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு, எதிர்கட்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, அப்படி கூட கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்கல்ல, எப்படி பாருங்க. இப்ப அண்ணாமலை வந்து அந்த 2-3 இடத்துல பேட்டி கொடுத்ததுக்கு தான் டெல்லியில மூடிட்டு வாடான்ட்டாங்க. நீ மூடிட்டு முதல்ல வா, உனக்கு நீ போய் கம்முன்னு தானே இருக்க. ஆக்சுவலா தலைவருங்க, ஆக்சுவலா கட்சி தலைவர் எதுக்கு வந்து 4-5 மாசம் வந்து வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க? நான் அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அவர் படிச்சுட்டு வரணுங்கிறது. அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எப்பா நீ கம்முன்னு, உன்னால ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஒன்னும் இல்ல, நீ எல்லாத்தையும் விட்டு எடப்பாடிக்கிட்டே நீ ஏன் சண்டை போட்டோம்னா இவனுக்கு காரணம் தெரியல. எடப்பாடிக்கிட்ட ஏன்டா சண்டை போட்ட, அப்படி சண்டை போட்டு அந்த அதிமுக கூட்டணியை வந்து ஏன்டா வெட்டி விட்டோம்னா காரணம் தெரியல அண்ணாமலைக்கு சொல்றதுக்கு. மாறாக அதாவது அண்ணாமலைக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குங்க, அந்த பிராண்டு போதும், அதிமுக தேவையில்ல, இந்த அண்ணாமலையே போதுங்க, 25 சீட்டு ஜெயிச்சிடலாங்கன்னு சொல்லி ஒரு வந்து நம்பிக்கையை கொடுத்துதான் இங்க வந்து கூட்டணி கட்டானத்துக்கு டெல்லியை வந்து சமாளிச்சாரு அண்ணாமலை. அப்ப லாஸ்டா அதுவும் என்னாச்சு, ஃபிளாப் ஆயிருச்சு. இங்க வந்து அவங்க வந்து எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்கன்னு தெரியும், 0 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக வந்து கூட்டணியை வந்து இது பிச்சுக்கிட்டு போனது அவங்களால வந்து திருப்தி அடைய முடியாத ஒரு விஷயம். அது ஏதோ இப்ப வந்து நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல இந்த இப்ப வந்து புதுசா இது இருக்குல்லன்னா ஒரிசா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல அவங்க வந்து அதிகமா ஜெயிச்சதுனால ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா என்ன வருது, இவன் பேச்ச நம்பி வந்து அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு நோக்கம். அப்பதான் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலையினுடைய வளர்ப்பு தந்தையான பிஎல் சந்தோஷதே உன்னால ஏகப்பட்ட பஞ்சாயத்து கூட்டணியும் கழட்டி விட்ட, எதுக்கு நீ இதெல்லாம் விடு, எடப்பாடிக்கிட்டே நீ ஏன் வம்புழுத்த, உனக்கு நாளைக்கு என்ன
பஞ்சாயத்துனா இவனுக்கு சொல்ல தெரியல. அப்பதான் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இப்ப நம்மளே ஒரு இடத்துல இருக்க வேலை செய்யறோம், உங்களுக்கு எனக்கு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நடப்போம், ஒரு 10 நாள் கொஞ்சம் இந்த பக்கெட்டு வராம இருந்தா அந்த விஷயம் அப்படியே நீர்த்தி போயிடும் நினைப்போம்ல. அந்த நோக்கத்துலதான் பிஎல் சந்தோஷ் எப்பா நீ முதல்ல எங்க நீயே கிளம்பிடு, ஏதாவது அங்க போறேன் இங்க போறேன்னு கிளம்பிடு, ஒரு 5-6 மாசம் இங்க இல்லாம இரு, இங்க எல்லாத்தையும் நான் பேசி இது பண்றேன் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டாங்க. இதை நம்ம அண்ணாமலை லண்டன் படிக்க போறதாக வந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம உட்காந்து பேசினது. அதுக்கப்புறம் அண்ணாமலை போயிட்டு வந்துட்டு வழக்கம் போல தன்னுடைய வாயை வச்சிருக்க கம்முன்னு இல்லாம இடத்துல பேட்டி கொடுக்க, டேய் உன்னை என்னடா சொன்ன, ஏன்டா அப்படி பண்ற, கிளம்பி நீ போல டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. டெல்லியில போய் அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு எல்முருகனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருங்க, நான் இதெல்லாம் நம்பி என்னுடைய இதெல்லாம் விட்டு வந்துட்டு உச்சபட்ச கரியரே விட்டு வந்தாருல்ல, அந்த மாதிரி நான் என் போலீஸ் கரியரை விட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க அப்படிங்கிற நோக்கத்தில் அண்ணாமலை உட்காந்துருக்காருன்னு. ஸோ இதுதான் அதுல விஷயம். அண்ணாமலை செட் பண்ண சொல்லி இந்த வேலையை செஞ்சாங்களான்னா அண்ணாமலை கூட இருக்கவன் இந்த வேலையை செய்வான். இப்ப அண்ணாமலை சொல்லி ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, அண்ணாமலை சொல்லி அங்க அடிச்சாங்க கேஸ் வாங்கிட்டாங்க இப்படின்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ரைட். அப்படி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா தலைவரை இன்னும் மாத்தல, யாருன்னு சொல்றாங்க, சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் மேலிருந்து கீழே வரைக்கும் நிர்வாக அமைப்பை மொத்தமாக மாற்றி அமைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நட்டா மறுபடி தலைவர் கிடையாது, வேற ஒருத்தரை ஒரு அமைச்சராக ஆக்கிட்டாங்க, வேற ஒருத்தரை கொண்டு வர போறாங்க, அவங்களுக்கு ஏற்ப புதிய நிர்வாகிகளை அமைப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது வரைக்கும் இங்க என்ன நிலைமை, இப்ப எச் ராஜா இருக்கிறாரு, அவருக்கு மேல இப்ப கேஸ் தீர்ப்பாயிருக்குது, அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கிற, அப்படி தமிழிசை அப்பப்போ பேசிட்டு போறாங்க, இங்க யார் தான் தலைவர்னு ஒரு கேள்வி வருது இல்ல அண்ணே. இப்ப டெல்லியோடைய ஃபோக்கஸ் நம்ம ஸ்டேட் மேல கிடையாதுன்னு பேசுற வரைக்குமே எங்க இருக்குன்னா முழுக்க மகாராஷ்டிரா மேல. இப்ப இன்னைக்கு இவரு ஃபட்னவிஸ் அவர்களை சிஎம்மா தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்டே போட்ட அஜெண்டா, இது சும்மா இன்னைக்கு அபிஷியல் தான் வருது. இப்ப அந்த விஷயம் முடிச்சு வெளியே போகாம அதே நேரத்துல வச்சுக்கணும் அவங்களுக்கு சிண்டே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் இவரு அஜித் பவர் இருக்காரு. அப்புறம் ஷிண்டே தான் அதாவது தான் இருந்த கட்சிக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ண ஷிண்டேவுக்கு அதை விட பெரிய துரோகம் பண்றதுக்கு பாஜகவுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். இவனு யோகியெல்லாம் அவனு யோகியெல்லாம் அது அவனுக்குள்ள ஒரு சண்டனை, அதை விட்டுருங்க. இப்ப அடுத்தது அவங்க என்னன்னா தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையில இருக்காங்க. நட்டா மேல பெரிய நம்பிக்கை கிடையாது, நட்டாவால பெரிய இது இல்ல, அதாவது நட்டாவால கட்சியினுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல, அமித்ஷா இருக்கும் பொழுது இருந்த வளர்ச்சி இப்ப கிடையாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பார்வையும் கூட பாஜகவின் பார்வையும் கூட. அதனாலதான் இப்ப அடுத்த தேசிய தலைவரா ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிருச்சு. அது யாருங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அவங்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன் அது ஒரு பக்கத்து. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டேட் பக்கம் அவங்களுடைய பார்வை ஃபோக்கஸ் வரும். அப்படி வரும்பொழுது என்னன்னா இங்க ஸ்டேட் பிரசிடென்டா தமிழிசைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அம்மா இங்க நின்று இங்க அந்த அம்மாக்கு சீட்டு கொடுத்தாங்க, ஜெயிச்சிடணும்னாங்க, அந்த அம்மா ஜெயிக்கல. அப்ப நீ அதையே பெருசா கழட்டல அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி விட்டாங்க. அடுத்தது ஆர்எஸ்எஸ் உடைய தேர்வும் பாஜகவுடைய தேர்வும் தரதா இருந்தாங்கன்னா நயினார் நாகேந்திரன் தரதா இருந்தாங்க. அவர் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. இதை நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருக்கோம். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலையை ஒரு செயல் தலைவராக தான் வச்சிருக்காங்க. நீ கொஞ்சம் அடக்கி வாசிப்பா, நீ ஒரு பேருக்கு ஃபார்மாலிட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்காங்க. அச்சிராஜாவை அவ்வளவு சீக்கிரமா தலைவராக ஆக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா அச்சிராஜாவுக்கு வாய் சரியில்லைங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், பழக்கவழக்கமும் சரியில்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அச்சிராஜாவை கட்சிக்காரனே ஏத்துக்க மாட்டான், கூட 2 பேர் கூட கிடையாது அச்சிராஜாவுக்கு. ஸோ இப்படிப்பட்ட செல்வாக்கு இல்லாத ஒரு நபரை கொண்டுட்டு நம்ம ஸ்டேட் பிரசிடென்ட்டா உட்கார வச்சா இவன் எங்கேயாவது வம்பு கிம்பு இழுத்து விட்டுருவான். நம்ம கட்சிக்கு ஏற்கனவே செம கெட்ட பேரு. அப்ப அச்சிராஜா மேல நாட்களை உட்கார வச்சோம்னா இவன் எங்கேயாவது வம்பு கிம்பு இழுத்து விட்டானா அது நமக்கு இன்னும் பெரிய கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்னு பாஜக நினைக்குது, ஆர்எஸ்எஸ் நினைக்குது. அதாவது அச்சிராஜாவை வச்சிக்கவும் முடியல, விடவும் முடியல. ஏன் விட முடியலன்னா ஒரு பிராமணன் நூல்தாரி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு இன்னும் இருக்குல்ல. அண்ணாமலை பிறகு பிராமணர்கள் நிறைய பேர் கோவிச்சுக்கிட்டாங்க, முக்கியத்துவம் இல்லை, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காகவும் பிளஸ் எச் ராஜாவை போன்றவர்களை சமாதானப்படுத்துவதற்குமா ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா அதுக்குதான் அச்சிராஜாவை ஒருங்கிணைப்பாளராக போட்டாங்க. அப்படின்னா மாநில தலைவரால போட்டிருக்கணும். அப்படியே மாநில தலைவரா ஒரு பிராமணுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அச்சிராஜாவை கொடுக்க மாட்டாங்க. அச்சிராஜாவுடைய நிலைமை அதுதான் பாஜகல. பிராமின்லாம் ஏன் அண்ணாமலை மேல கோவப்பட்டாங்கன்னா கேடி ராகவனோட கைங்கரிய வீடியோவை போட்டு முடிச்சு விட்டான்.
அதுக்காக அண்ணாமலை வந்து பார்ப்பனர்களை ஒழிக்கணும்னு அதை வேலை செய்யல. இன்னொரு பார்ப்பனரான பிஎல் சந்தோஷுக்காக பார்த்த வேலை அந்த வேலை. ஸோ அது வந்து அவனுங்களுக்குள்ள வந்துன்னு நடக்கக்கூடிய சண்டை. அந்த சண்டை இப்போ நீங்க பார்த்துருப்பீங்கன்னா அண்ணாமலை வந்து இந்த பாலம் இடிஞ்சதை பத்திலாம் பாலம் இடிஞ்சதை பத்திலாம் பேசியிருப்பாரு. இந்த அண்ணாமலைக்கு நம்ம சொல்லணும், நீ இருக்க கட்சி எந்த கட்சி? பாஜக. இங்க வந்து பாலம் இடிஞ்ச விஷயத்த நாம பேசலாம், நாம கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். அதற்கான வந்து தகுதி நம்ம கிட்ட இருக்கு, அது அடுத்த விஷயம். அண்ணாமலை போன்றவர்களுக்கு இருக்கானா? இல்ல. ஏன்னா அந்த வந்து கட்சி வந்து 2022 குஜராத்ல வந்து மோர்பி பாலம்னு சொல்லிட்டு ஒரு பாலம் வந்து இடிஞ்சு விழுது. அந்த வந்து பாலம் வந்து இடிஞ்சு விழும்பொழுது இவங்க ஆட்சி தான். அந்த பாலத்தை கட்டுச்சுல ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து மெக்ஸானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரல் பாண்டு மூலியமா பாஜக வந்து காசு வாங்கியிருக்கு. அவன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முன் அனுபவம் இல்லாத மெக்ஸானாங்கிற கம்பெனி கிட்ட வந்து நிறைய பாலங்களை கட்டுறதுக்கு கொடுத்த கான்ட்ராக்டினால் வந்த விளைவு அங்க வந்து பாலங்கள் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. அதே மாதிரி பீகார்ல இவனும் நிதிஷ்குமாரும் பாஜகவும் நிதிஷ்குமார் சேர்ந்து கட்டின 13 பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. அது பெரிய செய்தியாச்சு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாலங்கிற மாதிரி விழுந்தது. ஆமாண்ணே. அடுத்தது நரேந்திர மோடி வந்து என்ன செஞ்சாருன்னா 2014 வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பாலம் இடிஞ்ச பொழுது நரேந்திர மோடி சொன்ன ஒரு பதில் கேவலமான ஒரு பதில், மனித தன்மையற்ற ஒரு பதில். என்ன பதில்னா, இது கடவுளின் செய்தி அப்படின்னாரு. பாலம் இடிஞ்சு விழுந்தது, இன்னைக்கு பாலம் இடிஞ்சு விழும், நாளைக்கு வங்காளம் வீழும் அப்படின்னாரு. அதாவது அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஓட்டு போடுங்க, உனக்கு ஓட்டு போட்ட குஜராத்லயும் அதாண்டா நடக்குது மோடி, உங்களுக்கு ஓட்டு போட்ட பீகார்லயும் அதாண்டா நடக்குது மோடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இப்படி ஒரு ஹிஸ்டரிய வச்சுக்கிட்டு அண்ணாமலைக்கு இந்த பாலத்தை பத்தி பேசுறதுக்கு யோக்கியதில்லைன்னு சொல்ல வரேன். இதான் ஒரு விஷயம். அடுத்தது அண்ணாமலை இன்னொரு விஷயம் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து அதாவது ஸ்டெர்லைட் கம்பெனியை இழுத்து மூணு ஸ்டெர்லைட் ஓனரே கூட அந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டான், அண்ணாமலை அந்த அளவுக்கு வருத்தப்படுறான். அண்ணாமலை வருத்தப்படுறான்னா பிஎல் சந்தோஷ் வருத்தப்படுறான். ஏன் பிஎல் சந்தோஷ் போன்ற அண்ணாமலை போன்ற பாஜக காரனுங்க வருத்தப்படுறானுங்கன்னு சொல்ல வரேன். நான் சொல்லியிருப்பான் அண்ணாமலை. அதாவது நாம வந்து காப்பரை எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஸ்டெர்லைட் மூலியமா. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாதிரி காப்பரை நம்ம வந்து இம்போர்ட் பண்ற இதுக்கு நிலைமைக்கு வந்துட்டோம். காரணம் அந்த வந்து ஸ்டெர்லைட் கம்பெனி வந்து மூடினதுனால. ஏண்டா அதனால எத்தனை உயிர் செத்து போச்சு. அப்ப எத்தனை உயிர் செத்து போனாலும் அந்த உயிர்லாம் முக்கியம் இல்ல, அதனால வந்த வருமானம் காப்பர் முக்கியம். மனுஷன் உயிரோட காப்பர் முக்கியம் ஒண்ணு. அப்ப காப்பர் முக்கியமானா காப்பரை விட இன்னொன்னு முக்கியம் உங்களுக்கு என்னன்னா கமிஷன். இப்ப இந்த காப்பர் மூலமாக எலக்ட்ரல் பாண்டு மூலமா அந்த வந்து ஸ்டெர்லைட் வந்து நடத்தக்கூடிய வேதாந்தா நிறுவனத்துக்கிட்ட நஞ்சை வாங்கி திங்கினோம். இதை வந்து கிராமத்துல ஸ்லாங்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, நஞ்சை வாங்கி திங்கணும். இதை இன்னும் வந்து ரொம்ப வந்து லோக்கலா சொல்லுவாங்கல்ல, நான் அந்த இதுலயே சொல்றேன். அப்படி அவன்கிட்ட நஞ்சை வாங்கி திங்கினோம். அப்ப அந்த கமிஷன் காசு வரல, யாரு கட்சிக்கும் வரல, இங்க உள்ள வந்து ஸ்டேட் பாஜகவுக்கும் வரல. அப்படிங்கிற கோபத்தினாலதான் இன்னைக்கு அவன் சொல்றான் மனுஷன் உயிரோட காப்பர் முக்கியம் சொல்றான் அண்ணாமலை. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஸ்டேட்டுக்கு தேவையான தேவையே இல்லை, நீ லண்டன்ல இருந்திருக்கலாம்டா அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவங்க அப்ப நரேந்திர மோடியினுடைய நண்பர் அதானியை வந்து அமெரிக்காவே காரி துப்புது. அதுக்காக அமெரிக்கா யோக்கியம் சொல்ல வரலன்னா காரி துப்புது. அந்த அளவுக்கு வந்து நம்ம நாடு சந்தி சிரிக்குது. இவன் சொல்றான் தேசப்பற்றுன்னு. நம்ம நாட்டுடைய பேரு அதாவது எந்த அளவுக்கு உலக நாடுகள் மத்தியில சந்தி சிரிக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதை விட்டுட்டு இங்க உள்ள என்ன பேசுறான், இங்க நம்ம ஸ்டேட்ல வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, தப்புதான், அது இல்லைன்னு சொல்லல, தப்புதான். மொத்தம் வந்து 2000 கோடியில வந்துன்னா 1500 கோடி ரூபாய் வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு, 1700 கோடி ரூபாய் போயிருக்கு. மீதி வந்து 300 சில்லற கோடி தான் வந்து 5 ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா அது தப்பு தான், அது நான் இல்லைன்னு சொல்லல. மத்திய அரசு ஊழியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அது தப்பு தான், அது நாம இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த 2000 கோடி ரூபாய் கொடுத்து 40,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க கொள்ளையடிக்க பார்த்தாலும் அதானி, அவனை பத்தி இங்க உலகம் பேசவே மாட்டானே, மறுக்கிறானே. சக்கரை மூட்டைய வந்து திருந்தவன் அதானி, அவனை விட்டுறான். அதுல அந்த வந்து சர்க்கரையை வந்து அந்த அங்க உள்ள சர்க்கரையை தின்றுக்கும்ல எறும்பு சர்க்கரையை தின்றுச்சு. டேய் மூட்டையே ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாடா. யாருன்னா இங்க ஒருத்தங்க இதுன்னு இப்ப நம்ம இவன சவுக்கு மணி போன்றவங்க எல்லாம் அதான் சீமான் இவனுங்கெல்லாம் பாருங்களேன், சீமான் சவுக்கு மணி எல்லாம் பாருங்களேன், ஒரு வார்த்தை கூட அதானி பத்தி பேச மாட்டானுங்க. ஏன் பேச மாட்டானுங்கன்னா, எப்படி அதானி வந்து லஞ்சங்கிற பேர்ல இந்த பக்கத்து ஒரு இதுன ஒவ்வொருத்தருக்கும் எலும்பு துண்டை போட்டானோ அதே மாதிரி அதானி வந்து சீமானு சவுக்கு மணி போன்றவங்களுக்கும் ஒரு எலும்பு துண்டை போட்டு இருக்கலாம் அப்படி நம்ம நினைக்க கூடாது. அப்படின்னா பிரதானமான திருடன் குற்றவாளி வந்து இவன் அதானி தானே, அவனை பத்தி பேசணும்ல. அப்ப அந்த அதானிய வந்து நரேந்திர மோடி ஏன் இதாக்குறாரு, பிராண்ட் ஆக்குறாரு.
ஏன்னா நரேந்திர மோடி வந்து குஜராத்ல பெரிய பிரச்சனை கலவரம் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும் பொழுது அன்னைக்கு இன்ஃபோசிஸ்ல இருந்து டாடா வரைக்கும் இந்த ஆள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படி பண்ணி ஒரு பெரிய கெட்ட பேரை உண்டு பண்ணா, பாதுகாப்பற்ற நிலைமையை உண்டு பண்ணா, நம்ம நாட்டுல நம்மளை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பெரும் வியாபாரிகள் எல்லாம் கேட்கறாங்க, பேசுறாங்க. அன்னைக்கு அதானி அந்த 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 வியாபாரிகள் சங்கத்தையே உடைச்சி ஒரு புது சங்கத்தை ஏற்பாடு பண்ணி நரேந்திர மோடிக்கு சப்போர்ட் பண்ண வச்சான். அப்ப முதலாளிகள் சங்கத்தை ஃபிக்கின்னு ஆரம்பிச்சாங்க. ஃபிக்கின்னு சொல்லி அதுக்கு நன்றி கடன் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அதானியை ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் கூட்டிட்டு போய் இந்தியாவை கூறு போட்டு விற்கிற வேலையை பண்றாருன்னு நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் பண்ற அந்த கட்சியில இருந்துகிட்டு அண்ணாமலை பேசுறதுக்கு யோக்கியதை துப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். இந்த மழை வெள்ளத்தை ஒட்டி விஜய் ஒரு 250 பேரை கூப்பிட்டு பனையூர்ல அவருடைய பங்களா அங்க வச்சு அல்லது அலுவலகம் அங்க வச்சு ஒரு 250 பேருக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களை கொடுத்துருக்கிறாரு. இது நல்ல விஷயம் அப்படின்னு விஜய் கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் என்ன பிச்சைக்காரர்களா, அவங்கள வர வச்சு பிச்சை கொடுத்தாங்களா, இப்படியான கேலி பேச்சுக்களும் இருக்குது. ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு ஏன் திட்டு வாங்கணும்? இதை போய் நல்ல காரியமா பார்க்க முடியாதுன்னு. உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற வழக்கம் இருக்குல்ல, அந்த வழக்கம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுன்னு. அந்த ஒரு கிராமத்துல பண்ணையார் இருப்பான், ஆண்ட வீடுன்னு சொல்லுவான். அவன் வீட்டுல நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த தீபாவளி பொங்கல் நல்ல நாள் இந்த மாதிரி நாட்கள் அன்னைக்குதான் வெளியே உட்கார வச்சு சோறு போட்டு அனுப்புவாங்க, குண்டான்ல வாங்கிட்டு போவாங்க. அதை நான் மக்களை இழிவா சொல்லல. இந்த ஒரு நிலை இன்னைக்கும் நிறைய கிராமங்கள்ல உண்டு. வருவாங்க, இந்த வீட்டுல நிற்பாங்க, அவங்க குண்டான்ல சாப்பாடு அன்னைக்கு செஞ்ச இட்லி இதெல்லாம் போடுவாங்க. இது ஒரு வழக்கங்கிறது ஆதிக்க மனநிலையில இருக்காங்களே அவங்க செய்யற வேலைன்னு. மக்களுக்கு பிச்சை போடுறதா தான் அர்த்தம். நான் மக்களை இழிவுபடுத்தி பேசலன்னு அங்க உள்ள செக்ஷனை நான் சொல்றேன். இப்ப அங்க அப்படியே கட் பண்ணுங்க, இங்க வைங்க. இப்ப விஜய் நல்லா அப்படியே ஹைஃபையா அப்படியே பட்டும் போடாம நல்லா ஃப்ரிட்ஜில் உள்ள ஆப்பிள் மாதிரி, ஆமா ஆப்பிள் மாதிரி தன்னுடைய இடத்துக்கு மக்களை வரவழைச்சு ஒரு பை அரிசி, ஒரு பை எண்ணெய், 2 பேக்கெட் சேமியான்னு நினைக்கிறேன், சும்மா இவ்வளவுதான். அதை வச்சு கொடுத்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டாரு. இதை இன்னைக்கு காலையில ஒரு இது பார்த்தேன், போஸ்ட் பார்த்தேன். இவரு எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள் ஒரு விஷயம் போட்டிருக்காரு. நல்ல விஷயம் என்னன்னா, பனையூரில் பாதிக்கப்பட்டவருக்கு விழுப்புரம் மாவட்ட மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்று விசாரிச்சனர். அவரை போய் பார்த்தாங்க. யாரு? விஜய் தான். நான் என்ன கேட்கிறேன், தன்னுடைய உச்சபட்ச கரியரே விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன். நான் கேட்குற புடுங்கிறதுக்கடா வந்த நீ அப்படின்னு கேட்பனா மட்டும்தான். நீ யாருக்காக வந்தங்கிற? மக்களுக்காக வந்தங்கிற. மக்கள் கூட நிக்கிறதுக்கே உனக்கு யோக்கியதை துப்பு இல்லையாடா? நீ என்ன பண்ண போறீங்க? ஏன் நீ வரல அப்படின்னா அங்க போனா மக்கள் உன்னை தொடுவாங்க. ஆனா அவர் சொல்ற காரணம் இருக்குல்ல, நான் போனேன்னா மக்கள் கூடிடுவாங்க, எங்களுக்கு நெருக்கடி ஆயிரும், கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி ஆயிரும், நிவாரண பணிகளை செய்ய முடியாது, தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படிதான் சொல்றாரு. சரிண்ணா, அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஷூட்டிங் போனாலும் தான் மக்கள் வராங்க, உன்னைய சூழ்றாங்க, அதுக்காக நீ ஷூட்டிங் போக முட்டுருவியா, படம் எடுக்காம முட்டுருவியா? அப்புறம் எப்படி 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற? நான் கேட்கிறேன், நீ போனா கூட்டம் வருதுலடா, எதுக்கு நீ மாநாடு நடத்தின? நான் கேட்கிறேன், நீ போனாதான் கூட்டம் வருது இல்ல, பணி கெட்டுரும்ல. அன்னைக்கும் உனக்காக ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சிஸ்டமும் உனக்காக தான் நாங்க உட்காந்துருந்தாங்க. அந்த கூட்டத்தை பாதுகாப்பா கொண்டு போனதான் உட்காந்துருந்தாங்க. அடுத்தது நீ போனா நீ எங்க ஷூட் போனாலும் அங்க ஒரு கூட்டம் வந்துடுறாங்க. இந்த மக்கள், முட்டாள் மக்கள் அங்க வராங்க. ஏன்னா அவன் காசு கொடுத்து படம் பார்க்கலாம், நீ காசு வாங்கிட்டு நடிக்கிற, உனக்கு அவங்களுக்குமான இதுவே அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் தாண்டி உன்னை ஒரு பெரிய கடவுளா நினைச்சு என் மக்கள், முட்டாள் மக்கள் வராங்க. அதுக்காக நீ ஷூட்டிங் போகாம இருக்கியா, படம் எடுக்கிறத நிப்பாட்டாம இருந்திருக்கியா? நான் கேட்கிறேன் இது வரைக்கும் இருந்திருக்கியா? அப்ப இங்க போனா மக்கள் உன்னை தொடுவாங்க, உன் பக்கத்துல நிற்பாங்க, உன்னால அந்த வாடையை தாங்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, மண் இருக்குல்ல, நச சகதி, அதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நீ கார்பரேட்டுக்கெல்லாம் கார்பரேட்டா வாழ்ந்துகிட்டு இருக்க. அதான் உண்மை. உண்மைனே. இப்ப விஜயோடைய, அதாவது விஜய் எவ்வளவு பெரிய, விஜய் எவ்வளவு பெரிய தற்கூரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, விஜய்க்கு அரசியல் புரிதலே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். விஜய்க்கு அரசியல் புரிதல் கிடையாது. விஜய் ஒரு பக்கா 420, விஜய் ஒரு அயோக்கியன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் நீங்க என்ன கேட்கணும்? நீ எப்படியா சொல்றேன்னு நீ கேட்கணும். இல்ல, அது கொஞ்சம் அதீதமா போத. இப்பதான் உள்ளே வராரு, அதுக்குள்ளே இவ்வளவு விமர்சனங்கள் தேவையா? ஆனா அடிப்படை முக்கியம் இல்லைண்ணே. நீங்க இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 10 வருஷம் அவங்கள அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு நாம சீமானையா அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றோம்னா அவன் விட்டது எல்லாமே கதைன்னு ஆகி போச்சு. பிரபாகரனே பெருசா சந்திக்கல, அந்த போட்டோவே பேக்கிட்டாங்க. ஏங்க, அம்பேத்கருடைய நூலை வெளியிடுறதுக்கு விஜயை கூப்பிட்டுக்கிறாங்க விகடன்ல இருந்து.
இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய தற்குறித்தனம்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் விஜய் சொல்றாரு அந்த மாநாட்டுல, நாங்க வந்து பெரியார் எடுத்துக்குவோம், ஆனா அவர் சொன்ன கடவுள் நம்பிக்கை கொள்கையில எங்களுக்கு ஈடுபாடு இல்லைங்கிறான். அவர் வெறுமனே கடவுள் கூடாதுன்னு சொன்னாரா? ஏன் கடவுள் கூடாதுன்னு சொன்னாரு? இந்த மாதிரி இங்க வந்து வந்தா தீட்டு போனா தீட்டு தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்னடா காரணம்னா சாதிங்கிறான். அப்ப அந்த வந்து சாதி வேணாண்டா அப்படின்னா, இல்ல சாதியை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்து மதம் சொன்னிச்சு, இந்து தர்மம் சொன்னிச்சுங்கிறான். அப்ப இந்த இந்து மதம் இந்து தர்மமே வேணாண்டா அப்படின்னா, இல்ல அதை வந்து வேத புராணங்கள்லாம் சொன்னிச்சுங்கிறான். அப்ப அந்த வேத புராணங்கள் வேணாம், இல்ல அதை வந்து கடவுளே சொன்னாருங்கிறான். அப்ப அந்த கடவுளே வேணாண்டான்னு சொல்றாரு. இப்ப மாறா எப்படிப்பட்ட வந்து சாமி நான் ஏத்துக்கலாம்னா, எந்த சாமி வந்து சமம்னு சொல்லுதோ ஏத்துக்கு, நீ ஏத்துக்கு போய் கேளு, சாமி கும்பிடு. இப்ப பெரியார் வந்து சாமியே கூடாதுன்னு சொன்னாருன்னா கருவறைக்குள்ள போகணும்னு அதனால ஏன் கேட்கிறாரு? ஒடுக்கப்பட்ட மக்கள் சமமா உள்ள போகணும் வரணுங்கிறதுக்காக தான் அவர் பேசினாரு, போராடினாரு, அடுத்த விஷயம். ஆனா இந்த அடிப்படை புரிதல் கூட விஜய்கிட்ட இல்லாம எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. உனக்கு உடன்பாடு இருந்தா மட்டும் நீ என்னத்தை கழட்ட போற? நம்ம கேட்போமா மாட்டோமான? அப்படி இருந்தா மட்டும் நீ என்னத்தை கழட்ட போற? அடுத்து வார்த்தைக்கு வார்த்தை நீ சொல்ற இந்த மாதிரி வந்து சாதிய வந்து இதுன்னு அது சாதிய சமநிலையெல்லாம் பேசுற. அப்ப சாதிய சமநிலை கூடாதுன்னு சொல்றது இங்க உள்ள இந்துத்துவம். அவன் யாரோ சொல்றான், சாமியை வச்சு சொல்றான். அப்ப அந்த வந்து சாமி கூடாதுன்னு சொல்றாரு. நீ அந்த சாமி கூடாதுன்னு சொல்றதுல வந்து உடன்பாடு இல்லைன்னா இப்ப நீ யாரோட ஆளு? ஒண்ணு. அடுத்தது அம்பேத்கருடைய வந்து புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விஜயை கூப்பிட்டதுன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப உண்மையிலே சொல்றேன், இதை பார்த்து பரிதாபப்படுறதா கோபப்படுறதா சிரிக்கிறதானே தெரியல. அந்த மாநாட்டுல விஜய் இன்னொரு விஷயம் பேசியிருப்பாப்ல. என்னன்னா, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துவதற்காக போராடியவர் அண்ணல் அம்பேத்கர்மா விஜய். எவ்வளவு பெரிய ஆக சிறந்த தற்குறி! 2024 ஆண்டின் ஆக சிறந்த தற்குறி பட்டம், அதாவது 2024 ஆண்டின் ஆக சிறந்த தற்குறி விருது யாருக்கு தரலாம்னா விஜய்க்கு தரலாம்னு சொல்லுவேன். அவன் ஒண்ணு இல்லைன்னு, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துவதற்காக போராடியவர் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றான். இதை ஏற்றுக்க முடியுமான? அப்ப ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர் தான். இன்னொன்னு அவர் என்ன சொன்னாரு, இந்த வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் சொன்ன வேத புராணங்களை வந்து கொளுத்தணும்னு சொன்னாரு. நீ அந்த பகவத்கீதையே கையில வச்சுட்டு உட்காந்துருக்க, என்னத்த சொல்றது? அந்த பகவத்கீதையில ஒரு வந்து கூற்று உண்டு. கிருஷ்ணன் வந்து அர்ஜுன்கிட்ட சொன்ன மாதிரி, அர்ஜுனா உனக்கு நான் கீதையை சொல்றதுக்கு முன்னாடி மனுக்கிட்ட வந்து கீதையை சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. அந்த மனுவை போட்டு கொளுத்துனவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவரையும் பேசுற, அவர் எதை கொளுத்தணும் கூடாதுன்னு சொன்னாரோ அந்த புத்தகத்தையும் கையில வச்சிருக்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தற்கொலைத்தனமா இல்லையான? ஆனா இது அடுத்தது, இப்ப அந்த இதுல நீங்க வந்து நான் பார்த்துருப்பீங்க, அது பாசிசமா, நீங்க என்ன பாயாசமா, தப்பி தவறி கூட பாஜகவை பத்தி பேசுறதுக்கு உன்னுடைய கால் நகத்துல கூட வர மாட்டேங்குதேடா. அப்ப இந்த சினிமாவிலதான் அந்த பில்டப். ஆமா, அப்ப நீ பேசினாதான் அங்க இருந்து உனக்கு எல்லா விதமான ரைடிங் விட்டு ரிவிட் அடிப்பான்ல. அடுத்தது நீ பேசுற, நான் வந்து யாரையும் வந்து நேரடியா தாக்க மாட்டேன், அப்படின்னா புடுங்கிறதுக்கு அரசியல் வர. அரசியல்னா எவன் எதிரின்னு சொல்லணும்லண்ணே, நீ பண்றது தப்பு, நீ பண்றது நீ வந்து பண்றது தப்பு, நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தனை குறிப்பிட்டு சொல்றதுக்கே தகுதி திராணி இல்லாத விஜய் அரசியல்ல வந்து என்னத்தை புடுங்க போறாருன்னு நான் கேட்கல, மக்களே கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இதெல்லாம் கூடாது. மக்கள் மத்தியில ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் மக்களை கூப்பிட்டு தன்னுடைய வந்து வீட்டுல ஒரு அப்படியே நின்றுட்டு அப்படியே இப்படி வந்து அது கொடுக்குற மாதிரி அவர் வந்து அங்க வந்திருந்த வந்து கேமராமேனை பார்த்து வந்து ஹை காமிச்சார். இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடாடி, இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா. இது நான் எப்படி பாக்குறேன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விஜய் வந்து வீட்டுல இருந்து அரசியல் பண்ண ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நான் பாக்குறேன்னு. ஒரு அரசியலே ஒர்க் ஃப்ரம் ஹோமா பண்றாரு அவர்தான் விஜய். களத்துக்கு போகலன்னு நீ விமர்சிக்கும் போது சீமான் கூட தானே போகல. சீமான் எல்லாம் எந்த கேட்டகரியிலுமே எடுத்துக்க முடியாதுன்னு அச்சு ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி இங்க தண்டனையா இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உடுப்பா. ஆமா, இவரு கேடி ராகவன் கையடிச்ச வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணவரு, அதெல்லாம் ஒரு விஷயத்தை பேசாதீங்கப்பா. ஒரு மனுஷன் ஏதோ பண்ணிட்டார், ஏன்னா இவன் அப்படிப்பட்ட ஆள் தான். சீமான் எப்படி சொல்றாரு, நான் போல தம்பிங்க அதை வந்து பார்த்து பண்ணிருவாங்க. சரி, தம்பிங்கள்ட்ட சொல்லிட்டீங்களா, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவன் சொல்லவே இல்லை. இவனுக்கு எங்க மழை வந்தா இவனுக்கு என்ன, எவன் செத்தா இவனுக்கு என்ன, திருப்பூர்ல இருக்க. ஆமாண்ணா, எவன் செத்தா எனக்கு என்னங்கிற மனநிலை உள்ளவர் தான் சீமான். சாயந்தரானா போடணும், காலையில எந்திரிச்சு தெளிஞ்சு வந்து 4 வாரத்தை வளரணும், அது அப்படியே கண்டென்ட் ஆகணும். அப்படி வந்து கண்டென்ட் ஸ்டைல்ல பாலிடிக்ஸ் பண்ற சீமானுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு நான் சொல்றது. சீமானுடைய பார்வையில இது ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் ஏன் நான் போகணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வந்து பல வேலைகள் இருக்கு,
இதை விட அவருக்கு ஏற்கனவே திட்டமிட்ட பல வேலைகள் இருக்கு. என்னடா உனக்கு வேலை இருக்கும்? கட்சியே இல்ல. இப்ப எல்லா மாவட்டத்திலயும் போயிட்டான், டாடா காமிச்சும் போயிட்டான். இது கட்சியே கிடையாதுங்க, உங்களுக்கு இந்த கட்சியில இருந்தா பொண்டாடி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாதி பேர் போயிட்டான். இப்ப கட்சி கூடாரம் முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஆளே இல்ல யாருடா டீ ஆத்துருக்கிற மாதிரி, கட்சியிலே ஆள் இல்ல, நீ யாருக்கு பிடிக்க வேலை பார்க்க போற? ஒண்ணு. இதை விட அது ஒண்ணும் பெரிய முக்கியமான வேலை கிடையாது. 2, அடுத்தது அதையும் நேக்கா சமாளிக்கிறான். அதெல்லாம் தம்பிங்க பாத்துப்பாங்க சார். தம்பிகள்கிட்ட சொல்லிட்டீங்களா? அதையும் சொல்லல போல. அதை கூட வந்து என்ன சொல்றான், இல்ல இல்ல அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட தற்கொலைகள்லாம் மக்கள் கிட்ட போவாங்க வருவாங்கன்னு நாம எதிர்பார்க்கறதே தப்பு. இப்படிதான் வந்து தூத்துக்குடிக்கு போனா, அங்க போன கேப்ல கட்சி சின்னத்தை புடிச்சு விட்டாங்க. கட்சி சின்னத்தை முடிச்சு விட்டாங்க. சீமானுக்கு சின்னம் காணாம போச்சு. முடிச்சு அப்ப பாத்துருப்போம். நம்ம இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்ம கட்சியை முடிச்சு விட்டுருவாங்க. கட்சி வேற காலியாகி ஆபீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. எவன் எப்படி போல நமக்கு என்ன, நம்ம இருக்கிற இந்த 10 பேரை வச்சு நேக்கா தட்டுவோம் அப்படிங்கிற மனநிலையில சீமான் இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது சீமான் அங்க போனா என்ன போலன்னா என்னங்கிற மனநிலை சீமானும் இருக்கா, கட்சிக்காரனும் இருக்கான். சோ அதை நாம பெருசா பேச தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் இதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.